சந்தானம் அவர்களுடைய வடக்குப்பட்டி ராமசாமி படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வடக்குப்பட்டி ராமசாமி இது வந்து கவுண்டமணி அவர்களுடைய ஒரு காமெடி வர ஒரு கேரக்டரோட நேம் தான். ஸோ ஜென்ரலாகவே சந்தானம் அவர்களுடைய படங்களில் டைலாக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கவுண்டமணி அவர்களுடைய ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். சந்தானம் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு கவுண்டமணி தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படம் வந்து யார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்த்திக் யோகி அப்படிங்கிறவர். இவருடைய டைரக்ஷன்லையும் சந்தானமுடைய அந்த ஆக்டிங் காம்போலையும் ஆல்ரெடி டிக்கிலோனான்னு ஒரு படம் வந்து இருந்தது. அந்த படம் எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த படம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நிறைய பேர் தியேட்டரில் போய் பார்த்தாங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து என்ன இந்த படத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெய்வ நம்பிக்கையை வந்து ஒரு பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை அப்படின்னு வரும்போது ஒரு பக்கா ஆர்ட்டாக காந்தாரா படம் மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இந்த படம் சூப்பராக இருந்திருக்கும். இல்லை ஒரு காமெடி ஜேனர் தான் ஃபுல்லாக மூக்குத்தி அம்மன் மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இது இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். இந்த ரெண்டு படம் மாதிரியும் இல்லாமல் இந்த படம் வந்து ஏதோ எடுத்த மாதிரி நிறைய ஒரு பெரிய படமாக எடுத்து ஸோ ஃபுல்லாக வந்து காமெடி, ஸோ கதையும் தாண்டி ஃபுல்லாக காமெடிங்கிற ஜேனரும் வச்சு காமெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து கிளிக் ஆகாமல் தான் போயிருக்கு. இந்த ஸ்டோரி பிளாட் அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1970s வட தமிழகத்தில் வந்து நடக்கிற ஒரு கதை. சந்தானம் அவர்கள் சின்ன வயசில் அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது பெருசாக இல்லை, இருந்தாலும் வந்து கடவுள் கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு பண்ணுறாரு. அதுக்கிடையில் வந்து ஒரு அரசு அதிகாரினால் அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. அவருக்கும் அந்த அதிகாரிக்கும் சந்தானத்துக்கும் நடக்கிற ஒரு பேட்டில் தான் வந்து மீதி படம். இதுக்கிடையில் வந்து மெட்ராஸை மாதிரியான ஒரு கான்செப்டை வச்சு நிறைய வந்து ஒரு ஃபன்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. அங்கங்கே சின்ன சின்ன காமெடி வருது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா A1 படத்தில் இருந்த அந்த வாழைப்பழத்தில் குத்துவார் பாருங்கள், அந்த காமெடியன் சேஷு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. ஒரு இடத்துல வந்து தியேட்டரே வந்து வேறு லெவலில் சிரிக்கிற அளவுக்கு அந்த ஒரு காமெடி ஒன்று இருக்கும். அவருக்கும் நிழல்கள் ரவிக்கும் ஒரு காமெடி ஒன்று. ஸோ இது மாதிரி வந்து படம் ஃபுல்லாக வந்து சந்தானம் கூட மாறன் அவர்கள் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. மாறனோட காமெடி வந்து ஜென்ரலாக நிறைய படங்கள் வந்து சந்தானம் கூட பார்த்துருப்போம். அவங்களுடைய அந்த காம்போங்கிறது சூப்பராக கிளிக்காக இருக்குது. ஸோ இது தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே வந்து ரவி மரியா அண்டு ஜான் விஜய் அண்டு ரிவ்யூவர் பிரசாந்த் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து அங்கங்கே வராங்க. அங்கங்கே வந்தாலும் ஒரு பெரிய அளவில் வந்து சிரிக்க வைக்க முடியல. ஆனால் இதை வந்து பர்ஃபெக்டாக யார் சிரிக்க வச்சாங்க அப்படின்னா சேஷுன்ற காமெடியனும் செகண்ட் ஹாஃபில் வந்து மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் நிழல்கள் ரவி கிட்டத்தட்ட டிக்கிலோனா படத்தில் அவர் என்ன ஒரு கேரக்டரோ அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் மேஜர் சந்திரகாந்த் அப்படிங்கிற ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் வந்து அவருடைய ரோல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில கேரக்டர்ஸ்லாம் வராங்க. ஆனால் பெரிய அளவில் வந்து எங்கேயும் வந்து ஒர்க் ஆகலை. ஆனால் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர மொத்த படமும் வந்து சூப்பர் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அண்டு படத்தில் வந்து காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி இவங்க காம்போவில் வந்து டிக்கிலோனா அப்படிங்கிற படம் சூப்பராக ஒர்க் ஆகிருந்தது. ஆனால் இதில் வந்து பெரிய அளவில் ஒர்க் ஆகலை. கூல் சுரேஷ் அவரும் வந்து அவருடைய ரோலை வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஓகே ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ரொம்ப சூப்பராக வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஜென்ரலாக சந்தானம் படம் பார்த்தோம் அப்படின்னா வல்லவனுக்கு புல்லுமாயுதம், இனிமே எப்படி தான், இது மாதிரியான படம்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலாம் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து சக்கப்போடு போடு ராஜா, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த பில்டப், இது மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா பெரிய அளவில் காமெடியே இல்லை. சக்கப்போடு போடு ராஜாவில் கூட ஓரளவுக்கு வந்து காமெடி ஏதோ ஒரு சில இடங்கள்ல இருக்கும். ஆனால் அதுவும் வந்து பெரிய அளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்காது. ஆனால் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா சந்தானம் ஒரு 5 படம் கொடுத்தாரு அப்படின்னா அதில் வந்து ஒரு படம் தான் ஹிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய காமெடி இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா இந்த படம் ஒரு ஹிட்டு படமா இல்லை ஒரு போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால் ஏதோ தியேட்டருக்கு வந்து நம்ம போயிட்டோமே அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். ஸோ ரிப்பீட்டடாக இன்னொரு வாட்டி வந்து படம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி கூட போய் பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து படத்துடைய கண்டென்ட் வந்து பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தெய்வ நம்பிக்கையை பேஸ் பண்ணி வந்த படமாக இருந்தாலும் சில இடங்களில் வந்து அந்த கருத்துக்கள்லாம் வந்து நல்லாயிருக்கு. MS பாஸ்கர் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். அவருடைய கேரக்டர்லாம் அவர் சொல்கிற அந்த விதம்லாம் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த படம் காமெடி படமாக பார்த்தோம்னா பெரிய அளவில் காமெடியும் இல்லை. அதே மாதிரி கண்டென்ட் வைஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து இன்னும் சூப்பராக எடுத்துருக்கலாம். ஆனால் டைரக்டரும் சரி சந்தானமோட பர்ஃபார்மன்ஸும் சரி எல்லாரையும் வந்து ஏமாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதை தவிர்த்து இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த கிராமமாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருந்து நடக்கிற அந்த விஷயமாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மியூசிக், சீன் ரோல்டன் பெருசாக வந்து சொல்கிற அளவுக்கு வந்து இல்லை, இருந்தாலும் வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லணும்.
அண்டு மற்றபடி வந்து இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பெருசாக வந்து ப்ளஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அண்டு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. முன்ன சொன்ன மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ கண்டென்ட் வைஸ் வந்து இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி வந்து இந்த படம் நல்லா ஜெயிக்க வேண்டிய ஒரு படம். ஸோ மிஸ் ஆனது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்லா வர வேண்டிய ஒரு படம். ஸோ கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து பெரியார் அவர்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இதை வந்து ஒரு சினிமாவாக ஒரு கதையாக பார்த்தோம் அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை தவிர்த்து ஏதாவது ஒரு அரசியல் காரணங்களால் இல்லை ஒரு இன்டென்ஷனாக சந்தானம் அவர்களோ இல்லை அந்த டீமோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் மற்றபடி இது வந்து ஒரு படமாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்சிலாம் இல்லை. ஏன்னா அந்த கேரக்டர் ராமசாமி அப்படிங்கிற கேரக்டராக தான் வராங்க. பெருசாக வந்து பேசப்பட்ட கேரக்டர் யாருன்னா சேஷு மட்டும்தான். அவரு சேஷு, நிழல் ரவி அண்ட் மொட்ட ராஜேந்திரன் அங்கங்கே சில காமெடி வந்து செகண்ட் ஹாஃபில் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. சேஷுவும் மாறனும் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே படத்தை வந்து அப்படியே கொஞ்சம் தாங்கி பிடிச்சிட்டு வராங்க. ஆனால் பெரிய அளவில் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி A1 பாரிஸ் ஜெயராஜ் அண்டு டிக்கிலோனா அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த டிடி ரிட்டர்ன்ஸ் இது மாதிரி பெரிய அளவில் சந்தானமோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருந்தால் சந்தானம் அவர்கள் பெரிய அளவில் வந்து பேசப்பட்டிருப்பார். ஸோ எனக்கு என்னென்னா சந்தானம் அவர்கள் ஒரு 5 படம் கொடுக்குறாரு, ஒரு படம் ஹிட்டு கொடுக்குறாரு. ஏன் வந்து அவர் வந்து ஒரு யோகி பாபுவோட மண்டேலா மாதிரியோ இல்லை சூர்யா அவர்களுடைய விடுதலை மாதிரியோ இல்லை காமெடியா அப்படிங்கிற ஜேனரை விட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணால் ஏன் பண்ணக்கூடாது சந்தானம் அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் அது மாதிரியான ஒரு கண்டென்ட்டும் பண்ணார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு விமர்சனம். ஸோ நான் என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சந்தானம் அவர்கள் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு, அதனால் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு, ஹீரோவாக நடிக்கிறதுனால அவருக்கு வந்து சரியாக படம் ஓடலை அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் சந்தானம் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸ் தான். ஏன்னா அவர் வந்து ஹீரோவாக வந்தார் அப்படின்னா அவர் கூட லுல்லு சபாவில் இருந்த டீம் எல்லாருமே சாமிநாதனாக இருக்கட்டும் இல்லை சேஷு, மனோகர், இது மாதிரி சுற்றி இருக்கிற மாறன், இது மாதிரியான ஒரு டீம் அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதுக்கு காரணம் சந்தானம் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணி மீதி எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஸ்கோப் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அவர் வந்து இப்போ வேறு மாதிரியான ஒரு பக்காவான ஒரு ஆர்ட் படம் மாதிரி பண்ணாலும் அது வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் அவர் அதை வந்து பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். நானும் வந்து ரீசெண்டாக சந்தானம் அவர்களோட படம்லாம் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒரு 3 படத்தில் ஒரு படம் தான் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவரும் வந்து தொடர்ச்சியாக நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அரசியல் ரீதியாகவும் இன்னொரு பக்கம் நிறைய விமர்சனங்கள் போயிட்டுருக்கு. சந்தானம் வந்து இப்படி அப்படின்னு நிறைய கான்ட்ரோவர்சிஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா லொல்லு சபா அப்படிங்கிற ஒரு ஷோவில் தான் சந்தானம் வந்து எல்லாருக்கும் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆனார். அதுக்கப்புறம் அவர் வந்து பல ஒரு காமெடியான ஜென்ரலாக இப்போ சென்னை வாசி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சென்னைக்காரனாக சந்தானம் அவர்களை வந்து வெறுக்கவே முடியாது. ஏன்னா சென்னை அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஐக்கான் தான். அவர் பேசுகிற அந்த அவர் பண்ணுற படங்கள்லாம் வந்து அந்த சென்னை பேஸ் பண்ணி அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் லுல்லு சபாலேருந்து என்ன தான் வந்து சந்தானம் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர் எத்தனை இதுக்கப்புறம் ஒரு 10 படம் நடித்தாலும் இல்லை 10 படமும் வந்து சுமாரான படம் கொடுத்தாலும் போயிட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்குற மாதிரி இதாக இருக்கும். அதை வந்து மிஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் பார்த்த ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படிங்கிறது ஃபுல்லாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ அவருக்குன்னு இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவருக்குன்னு இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ், அவருடைய காமெடி, அவருடைய அந்த டீமுக்குன்னு இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து படத்துக்கு படம் அவர் வந்து பார்த்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணார் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து வர படங்களில் சந்தானம் அவருடைய பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரா அப்படின்னு. அண்ட் இந்த படம் ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா வடக்குப்பட்டி ராமசாமி இப்போது ஒரு மிஷன் பார்த்துட்டோ இல்லை ஒரு ஐலாண்ட் பார்த்துட்டோ ஃபேமிலியை கூட்டிகிட்டு சரி இன்னொரு வாட்டி போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனால் இப்போ வந்து பெரிய அளவில் எந்த படமும் தமிழில் வரல. இருந்தாலும் இந்த ஒரு படம் வந்து போய் தேட்டரில் பார்க்கணும். சில இடங்களில் பெரிய அளவில் காமெடி இருக்காது, ஆனால் சில இடங்களில் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நான் தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு வாட்டி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு இந்த படம் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றின கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.